ச்சே. ஐயோ, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சாந்து பொட்டெல்லாம் வச்சு விடாதீங்க, தொந்தரவா இருக்கும். இல்ல இந்த பொட்டை வச்சு என்னுடைய மேக்கப் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தேன், தப்பா போச்சு. ச்சே. ஐயோ, பொட்டை வச்சு வச்சு அழிக்காதீங்க, நெத்தி வேற எரியும். பேசாம ஸ்டிக்கர் போட்டே வச்சு விடுங்க. சரி, ஒன்று செய், போய் முகத்தை கழுவிட்டு வா. வா சந்திரா, ஊர்ல இருந்து இப்பதான் வரியா? என்ன சந்திரா, இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்ட? வீட்டில் அப்பாவெல்லாம் சௌக்கியமா? உன்னை தனியா அனுப்பிட்டேன்னு என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏங்க, உங்க தங்கச்சி வந்துட்டாங்க, எந்த சேதாரமும் இல்லாம வந்திருக்காங்களான்னு செக்அப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, நான் சந்திராவுக்கு தனியா வர தெரியாதுன்னு சொல்ல, ஆனா ஏன் அன்டைம்ல அனுப்புனீங்க தான் கேட்டேன். ஆமா, ட்ரெயின் அப்பவே வந்திருக்குமே, வழியில யாராவது பார்த்துட்டு வரியா? என்னது, ட்ரெயின் லேட் ஆயிருக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, நான் பஸ்ல வந்தேன். ஏ, வழக்கமா ட்ரெயின்ல வருவேன்னு தானே சொல்லுவேன். இல்ல, டிக்கெட் கிடைக்கல, அதான் பஸ்ல வந்தேன். ஓ, பஸ்ல வந்திருப்ப, ரொம்ப டயர்டா இருக்கும். வா, குளிச்சுட்டு சாப்பிடலாம். ஏய், உடம்பெல்லாம் சுடுது, ஜுரமா இருக்கும் போல இருக்கே. சந்திரா, அப்ப நீ குளிக்காதம்மா, அப்படியே முகம் கழுவிட்டு வா, நாம போயிட்டு வந்துடலாம். எங்க? டாக்டர் கிட்ட. இல்ல, டாக்டர் கிட்டலாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்? பஸ்ல வந்த டயர்ட்னஸ் தான். என்கிட்ட டேப்லெட் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். இதை பாருமா, செல்ஃப் மெடிகேஷனே தப்பு. டாக்டர்கிட்ட போ, ஏன் பயப்படுற? நீ என்ன சின்ன குழந்தையா இல்ல செலவாகும்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை பாருமா, இது உன் ஹாஸ்டல் இல்ல, உன் அண்ணன் வீடு மாதிரி நினைச்சுக்க. உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது, புரியுதா? எல்லா கவலையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க அப்பா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவேன். போ, போய் டேப்லெட் சாப்பிட்டு வா. இந்தாமா தண்ணி குடி. மா, என்னம்மா அப்பாவை இன்னைக்கு கூட காணோம்? தெரியலையே எங்க போனாருன்னு. தப்பு கணக்கு போட்டுட்டேன்டி. வயிறு காஞ்சா ஓடி வந்துருவாருன்னு நினைச்சேன். அவருக்கும் ரோஷம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் போல இருக்கு. ஏமா, அப்பா நம்ம சொந்தக்காரங்க யார் வீட்டுக்காவது போயிருப்பாரா? ஏய், அவருக்கு எதிரி இந்த ஊர்ல சொந்த பந்தமெல்லாம். அப்போ சாமியாரா போயிருப்பாரோ? ரொம்ப தேவைதான் இப்போ. இத்தனை வயசுக்கு அப்புறம் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிப்போச்சு. இப்ப சாமியாரா போறாராக்கும். வாயை முடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறாணி எவ்வளவுதான் திட்டினாலும் காலையே சுத்தி சுத்தி வருவாரு. இந்த கிறுக்கன் கையை நீட்டிட்டான். பாவம், பொறுக்கல. சாப்பிட்டாரோ இல்லையோ? இப்ப நல்லா புலம்பு. அன்னைக்கு அவர் வெளியில போனப்ப போவாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி தடுத்திருக்கலாம்ல. என்னமோமா, அப்பா இனி திரும்பி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. சி, வாயிலேயே போடுவேன். போ. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்க? டேய் பாஸ்கரா, உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அவரும் சின்ன குழந்தையா?
திமிரு பிடிச்ச ஆளு. கையில காசு இருக்கும், அதான் வீட்டுக்கு வராம வெளியில சுத்திட்டு இருக்காரு. தீர்ந்ததும் வந்துருவாரு, விட்டுரு. என்னடா பாஸ்கரா இப்படி பேசுற? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? உங்க மாமியார் வீட்டுல போய் ஒண்டிக்கிட்டாரா? ஏன் சொல்றேன்னா, மருமக மேல கொஞ்சம் பாசமான ஆளு, அவளுக்கும் இவர் மேல பாசம் ஜாஸ்தி. அதனால அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. டேய், நீ எதுக்கும் அங்க போய் பாருடா. யாரு? நானா? நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே, என்ன அங்க போய் சொல்ற? அண்ணே, ஃபோன் பண்ணிலாம் கேட்க கூடாதுண்ணே. அங்க இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. இப்போதைக்கு அப்பா அங்க இல்லைனாலும் அவர் எங்க இருக்காருன்னு நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமாடா பாஸ்கரா, வித்யா சொல்றதும் கரெக்ட் தான்டா. கரெக்டாவே இருக்கட்டுமா? அதுக்குன்னு நான் அந்த வீட்டுக்கு போகணுமா? ஆமாண்டா, சம்பந்தி வீட்டுல போய் நின்னாருனா நமக்கு காலத்துக்கும் கேவலண்டா. கெட்ட பேரு. அங்க இருக்கிற அரை டிக்கெட்டுகள்லாம் சொல்லி கவிப்பாளுங்க. ப்ளீஸ்டா போய் பாருடா. அம்மா, நான் எப்படி வாங்க? டேய், ஒருவேளை அங்க அவர் இருந்தா கூட நாங்க யார் போய் கூப்பிட்டாலும் வரமாட்டாரா. நீ போய் கூப்பிட்டாதான்டா வருவாரு. தயவு செஞ்சு போடா. சரி, போய் தொலைற. அப்பா, சார், காலையில இருந்து நீங்க டல்லா இருக்கீங்க. கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சார் பிரச்சனை? பர்சனல் விஷயம்னா பரவாயில்ல சார், சொல்ல வேண்டாம். இல்லைம்மா, பர்சனலாக எதுவும் இல்லை. ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அதான் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சார் அது? நம்ம ஆஃபீஸோட கிரைசிஸ் இப்போ ரொம்ப பீக்கில் இருக்கு. அந்த சக்தி காலையிலேருந்து 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். அவங்க ஆள் இப்போ வரப்போகிறாங்களா? என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். நிச்சயமா அவங்க சில விஷயங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. முன்ன மாதிரி இருந்தா எதிர்த்து நிற்பேன். இப்ப இருக்கிற நிலைமையில முடியுமான்னு எனக்கு தெரியல. சார், எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க மிரட்டு தான் செய்வாங்க. இதெல்லாம் எதுக்கு சார் பெருசா எடுத்துக்கிட்டு? இல்ல பி, அவங்கள லேசாவே எடுத்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சொல்லுங்க. உங்க பாஸ் எங்க இருக்காரு? ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்காரு. நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு குட் மார்னிங் தான். நான் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். என் ரூமுக்கு போய் பேசலாமா? சாரி, எனக்கு டைம் இல்லை. நம்ம சில விஷயங்களை பத்தி உடனே டிசைட் பண்ணணும். என்ன விஷயங்களை டிசைட் பண்ண வேண்டியிருக்கு? மிஸ் உஷா, நான் உங்க பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். யூ ஜஸ்ட் லிசன், ஓகே? ஸோ உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பத்தி நான் சொல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க நொந்து நூலாயிட்டு இருக்கீங்க. அடுத்த மாசம் உங்களால நிச்சயமா தாக்கு பிடிக்க முடியாது. வெளியே சிலர்கிட்ட பணம் கேட்டிருக்கீங்களே, அதுல எந்த பார்ட்டியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. சம்பளம் கொடுக்கறது இருக்கட்டும், அங்கங்க ஆரம்பிச்சு பாதியிலே நிக்கிற கட்டணங்கள், ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிக்காத பில்டிங்ஸ், இதோட நிலைமை. உங்களுக்கு பணம் கொடுத்த உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க?
சார் உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு. உங்களால தனியா அதை டேக்கிள் பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாளைக்கு 10-15 டேப்லெட் சாப்பிட்றீங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ல உங்களால தாங்க முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் எங்கள் கம்பெனியோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ். நடு ஹாலில் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் யாரு? மிஸ் உஷா, நான் இங்க ஒரு டீலோட வந்திருக்கேன். உங்க பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. சார், என் டீல் என்ன நான் சொல்லிடுவா? நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க அனுபவிச்சார். சுஜாதா, நீங்க பேசுற டோன் சரியில்லை. எங்க பாஸை ஏதோ ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க. இங்க சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் உங்க பாஸ் பேசட்டும். சார், உங்க கம்பெனியை நீங்க எங்க குரூப்போட டைப் பண்ணிடுங்க. இனிமே உங்களோட எல்லா ப்ராஜெக்டும், அதாவது உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் உட்பட நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஆயிடும். உங்க கிரைசிஸ்ல இருந்து தப்பிக்க இதான் ஒரே வழி. என்ன அமைதியா இருக்கீங்க? நான் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் அவகாசமும் வேணும். அதுக்கு அவசியமே இல்லையே. உங்க கம்பெனியோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது முடிவெடுக்க வேண்டிய நேரம். இந்த மாதிரி வளவளன்னு பேசுறது எங்களுக்கு பிடிக்காது. Say yes or no. சார், தயவு செஞ்சு நீங்க இதுக்கு ஒத்துக்காதீங்க சார். இது ஒரு பிசினஸ் டீல் மாதிரி தெரியல. ஏதோ கொள்ளைக்கார கூட்டம் மாதிரி நடந்துக்கிறாங்க. பிசினஸ்ல நீங்க பார்க்காத கஷ்டமா? இவங்க கூட டைப் வச்சுக்கிறது கழுத்துல சுருக்க மாட்டிக்கிற மாதிரி. அபி, நானும் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கேன். இப்ப வந்திருக்கிறது சமாளிக்க முடியாத பிரச்சனை. ஆனா சார், அதுக்கு இவங்க தான் சார் காரணம். நமக்கு பண உதவி பண்ணக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருமே அவங்களுக்கு பயப்படுவாங்க. நல்லவங்க நிச்சயமா இருப்பாங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நீங்க அவருக்கு பர்சனல் செக்ரட்டரி தான். அட்வைசரா மாற முயற்சி பண்ணாதீங்க. உங்க கம்பெனிக்கு எங்களை மீறி யாரும் ஃபைனான்ஸ் பண்ண முன் வர மாட்டாங்க. சம்பளம் இல்லாம வேலை பார்க்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஓகே, உங்க கம்பெனியோட டைப் வச்சுக்க நான் ஒத்துக்கிறேன். தட்ஸ் குட். பிராக்டிக்கலா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவெடுத்திருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட். நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நீங்க ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டா போதும். ஓகே, கேரி ஆன். அபி, நான் அவரை பேசிட்டு இருக்கும் போது நீங்க எதுக்கு அனாவசியமா குறுக்க வரீங்க? முதல்ல உங்க வீட்ல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் கம்பெனி பிரச்சனை பத்தி யோசிக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாரு, கான்ஜுகல் ரைட்ஸ் நோட்டீஸ். அதை தயார் பண்ணி கொடுத்தது நான் தான். அந்த உரிமையில தான் சொல்றேன், உங்க குடும்ப பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணுங்க. உங்களை மீறின விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாதீங்க. ஓகே? ஹேமேல கோவப்படாதீங்க மிஸ்ஸஸ் அபி. நான் என் தொழில ரொம்ப சின்சியர். நீங்க எப்படி உங்க தொழிலை நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் என் தொழிலை நேசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நான் உங்களை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். அப்புறம் உங்க கம்பெனி எங்க குரூப்போட டைப் ஆச்சுன்னா உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் சரியா வந்து சேர்ந்துரும்.